அடுத்து என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன சொல்லலாம், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், இதை கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் டெர்னரி ஆப்ரேட்டர் அந்த பேருக்கு ஏற்றப்பல 3 ஆப்ரண்ட் எடுத்துக்கும். 3 ஆப்ரண்ட் எடுத்து அதை செக் பண்ணி நமக்கு வந்து அது ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ் அந்த ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதோட சின்டெக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கோலன். இந்த கொஸ்டின் மார்க் கோலன் எப்படி இதை இது பண்ணலாம்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பாரிசன் பண்ணுவோம், 10 வந்து கிரேட்டர் தென் 20 அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ கொஸ்டின் மார்க் போட்டோன்னா இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, இது ட்ரூவா இருந்தா என்ன ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 10 வந்து கிரேட்டர் தென் 20 இருந்தால் இப்படி ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து 10 வந்து கிரேட்டர் தென் 20 ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ என்ன ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ ஒருவேளை இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 20க்கு பதில் 30 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டா ட்ரூவில் இங்கே என்னன்னாலும் கொடுக்கலாம், ட்ரூ ஃபால்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து 30 கிரேட்டர் தென் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ட்ரூ தான். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம தான் ட்ரூ, இந்த ட்ரூக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா 10 அப்படி. ஒருவேளை இப்போ 30 கிரேட்டர், அதாவது 30 வந்து 20 விட பெருசாக இருந்தால் 30 ரிட்டர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 20 ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணலாம், என்னன்னாலும் இங்கே வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 30 வந்து கிரேட்டர் தென் 20 இருந்தால் 30 ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா 20 ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் 20 ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்ப்போம். 30 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஒருவேளை 30 வந்து லெஸ் தென் 20, இப்போ இந்த கண்டிஷன் நம்ம ஃபால்ஸ் பண்ணிட்டோம். ஃபால்ஸ் பண்ணனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 20, அதாவது இந்த கோலனுக்கு அப்புறம் உள்ளது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 less than 20 false, so 20 return ஆயிட்டு. ஸோ இதுதான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம்.